பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நாங்க சொல்லல, நாங்க சொல்லல, நாங்க சொல்லவே இல்ல. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாங்க சொல்லல வித் மீ ஹேமா அண்ட் கனிமொழி. ஹாய் கனி. ஹாய். ஹே, இந்த வாரம் உனக்கு தெரியுமா நிறைய ஃப்ரெஷ்ஷான இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் வாரம் நம்ம வந்துட்டு பேசின ஸ்டார்ஸ் பத்தி அதிகம் பேசுவோம் இல்லையா? ஆனா இந்த வாரம் புது ஸ்டார்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். புது ஸ்டார்ஸ் பத்தி? புது ஸ்டார்ஸ் இல்ல, நம்ம பேசாத புது ஸ்டார்ஸ் பத்தி. ஓகே ஓகே ஓகே, அப்போ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லவா? கண்டிப்பா. யார பத்தி அப்படின்னா, இது வந்து ஆண்ட்ரியா பத்தி. ஆண்ட்ரியா ஃபர்ஸ்ட் எட்டோனே ஹீரோயின் பத்தியா? எப்பவுமே ஹீரோயின் மட்டும் இல்ல, ஹீரோயின், சிங்கர், மல்டி டேலண்டட்ல அவங்க. மல்டி டேலண்டட் பர்சன். அவங்க வேற சொல்லிருக்காங்க இல்லையா, நான் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வந்தது வந்து சிங்கிங்காக தான் வந்தாங்க உள்ள. ஓகேவா? அவங்களுக்கு வந்து யூஎஸ்ல போயிட்டு சிங்கிங் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசையா. பட் அதுக்காக தான் வந்துட்டு பணம் இல்ல அப்படின்னு சொல்லி நடிக்க வந்தாங்களாம். அதனால கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட டைரக்ஷன்ல பச்சைக்கிளி முத்துச்சரம் அந்த படத்துல நடிச்சாங்க இல்லையா? சோ அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓடுனுச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு ஓடுனுச்சு. அதுல கூட ஜோதிகா வில்லியா நடிச்சிருப்பாங்க இல்லையா? எதிர்பார்த்த அளவுக்கு ஓடுனுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. சோ அவங்களோட சிங்கிங் கனவு அப்படியே வந்து ஆக்டிங்க்கு திரும்பிடுச்சு. சோ அவங்களுக்கு என்ன ஆசையா, ஒரு முன்னணி ஹீரோயினா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இப்ப வந்துருச்சாம். அதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால அந்த லெவலை ரீச் பண்ண முடியலையா. சரியா? ஆனாலும் அவங்களுக்கு வந்து இப்ப கையில நிறைய படங்கள் இருக்கு. நிறைய படங்கள்ல வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 3 ஹீரோயின் 2 ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேரக்டர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க பிஸியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கிற அந்த டாப் ஹீரோயின் லெவல் வந்து இன்னும் ரீச் ஆகல. நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சிங்கிள் ஹீரோயினா நடிச்சாலும் இப்போ வெயிட்டான ஒரு கேரக்டர், நான் வந்துட்டு டாப் லெவல்ல ஒருத்தவங்களா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நான் வந்து டாப் லெவல் ஹீரோயினா ரீச் ஆகணும், அதுக்காக நான் பயங்கரமா போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். இப்ப நான் யாரை பத்தி சொல்ல போறேன் தெரியுமா? ஒரு சப்பியான ஒரு மியூசிக் டைரக்டர் பத்தி நான் சொல்ல போறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேனே. கண்டிப்பா எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க, நம்ம ஆடியன்ஸ் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. சப்பியான ஒரே மியூசிக் டைரக்டர். பட் தமன் கூட சப்பியா தான் இருக்காரு. பட் இப்ப ரீசெண்டா வந்து அவரை கொஞ்சம் பிரியானன் கொஞ்சம் பத்தியா, அதுல வந்து அவரோட சப்பினஸ் வந்து அப்படி ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. சோ இமான் சார் பத்தி தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இமான் சார் பத்தி இப்ப இந்த விஷயம் நீ சொன்னேன்னு வச்சுக்கோவே, ஏற்கனவே அவரோட மியூசிக்லாம் வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தரலாம் இல்லையா? ஒரு மியூசிக் டைரக்டர் கண்டிப்பா. சோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ இன்னும் அப்படியே வந்து இங்க அப்படியே செட்லயே நீ எந்திரிச்சு நின்னா அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். பாரு, அந்த மாதிரி என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இமான் சார் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த பாடல்கள்ல ரீமேக் பண்றாங்கல்ல, அதுலலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. வாவ், சூப்பர். பத்தியா? ஆமால, அவரோட சாங்ஸ்ல கூட ரீமேக் சாங் எதுவுமே இல்ல. கண்டிப்பா இது வரைக்கும் கிடையாது. அவர் சொல்லியிருக்காராம், எனக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து ரீமேக் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்ப இருக்கிற நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ரீமேக் பண்றாங்க இல்லையா? இளையராஜா சார், ஏ ஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி சில பேர் தான் வந்து ரீமேக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த வரிசையில இப்ப இமானும் இருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் வந்து எங்களுக்குமே வந்து ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நாங்க ஒன்னும் சொல்றது கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் ரீமேக் பண்றோம் அப்படின்னு. நாங்க எங்களோட இஷ்டம் கிடையாது. இல்ல, மத்த மியூசிக் டைரக்டர்ஸ்மே அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம் எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் வந்து டைரக்டர்ஸே கேட்க ஆரம்பிக்கிறாங்களாம். ஓ, அவங்களே கேக்குறாங்க ரீமேக் பண்ணுங்க, இந்த சாங் வந்து ரீமேக் பண்ணுங்களேன், நல்ல சாங் இது, எங்க படத்துல ரீமேக்கா கொடுங்களா அப்படிங்கிற மாதிரி டைரக்டர்ஸே வந்து கேக்குறாங்களா, ரீமேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு. சோ எனக்கு வந்து நீங்க கேட்டாலுமே கூட எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த மாதிரி ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட என்கிட்ட வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இமான் சார். சூப்பர் சார், ஹேட்ஸ் ஆஃப். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து தனுஷ் பத்தி. தனுஷ் பத்தி நம்ம போன வாரமும் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த வாரமும் தனுஷ் பத்தி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அப்படியா? ஆமா. என்னன்னா, தனுஷோட ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்த படம் எதிர்நீச்சல். ஆமா, ஓகேவா? சிவகார்த்திகேயன் கூட வந்துட்டு பிரியானந்த் ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. ஓரளவுக்கு வந்து வசூல் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கே வந்து ஒரு பிரேக் அடிச்ச மாதிரி இருந்தது இல்லையா? மூவி இல்லையா? சோ அடுத்ததான் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல வந்த படம் வந்து இவரே தயாரிச்சு இவரே நடிச்சாரு இல்லையா? விஐபி வந்துச்சு. ஆமா, எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அந்த படம். அடுத்ததான் அவரோட ப்ரொடக்ஷன்ல வர இருக்கிற படம் வந்து நானும் ரவுடி தான். ஓகே. இதுல யாரு நடிக்க போறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா இருந்துச்சு. பட் இப்ப நடிக்கிறது யாருன்னா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி இல்லையா? விஜய் சேதுபதி, நயன்தாரா வர ஹீரோயின். இவங்க 2 பேரும் இப்ப நடிக்கிறாங்களா? இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, தனுஷ்க்கு வந்து ஒரு புது ஆசை வந்திருக்கு.
புது ஆசையா? ஆமா. தனுஷ் ஆசைப்படுறாரா? என்ன ஆசை? நிறைய ஹீரோஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அவரையும் சேர்த்து. ஆமா. நிறைய ஹீரோஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியை வச்சு தயாரிச்சதுக்கு அடுத்தது விஜய வச்சு ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படியா? இது நிஜமாவே சூப்பரான ஆசையாச்சே. நல்ல விஷயம் இல்ல? கண்டிப்பா. சோ விஜய்க்கும் தனுஷ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால நான் போய் கேக்குறேன், அவர் வந்து கண்டிப்பா ஓகே சொல்லுவாரு. பிகாஸ் இப்ப வந்து அவர் கத்தி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது சிம்புதேவன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் ஆசைப்படுறாரு. ஆமா, நான் போய் கேட்க போறேன். கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்குவாங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும்னு எனக்குமே ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல அவரே சொல்றாரு, எனக்கு வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும், கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, கண்டிப்பா நிறைவேறும், என்னோட ப்ரொடக்ஷன்ல வந்து அடுத்து நான் விஜய் வச்சு தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். நல்ல விஷயம் இல்ல? கண்டிப்பா. இப்போ வந்து நான் வந்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஜோடி பத்தி சொல்ல போறேன். கல்யாணம் ஆயிட்டு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் லைன்ல எல்லாம் வந்துட்டாங்க ஆக்சுவலா. சோ அவங்கள பத்தி சொல்ல போறேன். அமலா பால், ஏஎல் விஜய். அடா அவங்க இல்லப்பா, இவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி கல்யாணம் ஆன ஜோடிகள். ஸ்னேகா பிரசன்னா. நீ ரொம்ப யோசிக்காத, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நிறைய கேள்வி. ஆனா நீ வாரம் என்ன எப்படி குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி கேட்ப, அதனால இந்த வாரம் நான் உன்னை கேள்வி கேட்டேன். என்னடா வாரம் இந்த பிளேய டார்ச்சர் பண்ணிடுறேன், இன்னைக்கு நம்மள போட்டு வறுத்தெடுக்குதே. அதேதான், எனக்கு அடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்ல நானு. சோ வந்து ஸ்னேகா பிரசன்னா பத்தி தான் சொல்ல போறேன். ஸ்னேகா வந்து லாஸ்டா வந்து உன் சமையல் அறையில் படத்துல நடிச்சிருந்தாங்க. அண்ட் பிரசன்னாவும் ரீசெண்டா படங்கள்ல நடிச்சாரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த படங்கள்லாம் ஹிட் ஆகல இல்லையா? சோ அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு டாக் கூட வந்தது, ஸ்னேகா வந்து உங்க ஹஸ்பண்ட நடிக்க வச்சு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு டாக் வந்தது, தெரியாதா? அந்த மாதிரி டாக் வந்து அண்ட் ஷூட்டிங்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 நாள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்துட்டு அவங்க அப்படி திக்குன்னு ஆகி உட்காந்துட்டாங்களாம். சோ அந்த படத்துக்கு அப்படியே பட்ஜெட் எகிறதா. 2 நாளைக்கு இவ்ளோ பட்ஜெட் போச்சுனாக்கா இந்த படத்தை முழுசா வச்சு எடுக்கிறதுக்கு எப்படி முடியும் அப்படின்னு 2 நாள் ஷூட் தான் நடந்ததா. அந்த படத்தை இப்போதைக்கு டிராப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்னேகா பிரசன்னாக்குமே தெரியல அவங்க வந்து 3rd ஷூட் ஸ்கெடியூல் வந்து எப்போ போடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சோ அவ்ளோ பட்ஜெட் இருக்குதான் இந்த படம். ப்ரொடக்ஷன் பண்றது மட்டும் தான், அவங்க டைரக்ட் பண்றது வேற ஆள் அந்த மாதிரி? ஆமா, ப்ரொடக்ஷன் மட்டும் தான். இப்ப பார்த்தா தனுஷ் பண்றாரு, ஆர்யா கூட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஏஆர் முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு, விஷால் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் லைன்ல இறங்கி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஸ்னேகாவும் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க வந்து 2 நாள் ட்ரை பண்ணவங்க யார்ட்டையாவது ஒரு ஐடியா கேட்டாவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா அவங்க இப்பதான் மேபி உணர்வாங்க இல்லையா, ப்ரொடக்ஷன்ல இவ்ளோ கஷ்டம் இருக்கு, ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது, எல்லாருமே பண்றாங்க. சோ இவ்ளோ அதுல கஷ்டம் இருக்கு. இப்பதான் வந்து கேட்டு இறங்கி இருந்தாங்க அப்படினா இந்த அளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அவசியம் இல்ல. கண்டிப்பா அவங்க வந்து சஜஷன் கேட்டு இருந்திருக்கலாம் இல்லையா வெல் விஷஸ் கிட்ட. பட் எனிவேஸ் அவங்க வந்து இப்போதைக்கு டிராப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கண்டிப்பா அவங்க ஸ்னேகா என்னப்பா, ஷீ இஸ் a daring woman இல்லையா? சோ அவங்க வந்து கண்டிப்பா அந்த படத்தை வந்து அந்த படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். ஷூட் முடிச்சு கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். சோ ஆல் தி பெஸ்ட் சொல்லி அடுத்து நம்ம பார்க்க போறதும் ஒரு ஹீரோயின் பத்தி தான். ஓகே, த்ரிஷா பத்தி. சோ இவங்க வந்துட்டு கோலிவுட்ல எவர் கிரீன் ஹீரோயினா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப த்ரிஷா தவிர்த்து வேற யாரு? த்ரிஷா வந்து இப்ப ரீசெண்டா கன்னட ஃபிலிம் ஒன்னுல நடிச்சாங்க இல்லையா, புனித் ராஜ்குமார் அவரோட. அவங்க கூட கொஞ்சம் கிளாமரா நடிச்சிருந்தாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. சமந்தாக்கும் த்ரிஷாக்கும் போட்டின்லாம் கூட நம்ம கூட பேசுறோம். அந்த மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சா கன்னடத்துல. சோ அதுக்கப்புறம் கன்னடத்துல உள்ள கன்னட இண்டஸ்ட்ரி எல்லாம் இவங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுக்குறாங்களாம். வாங்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்துல த்ரிஷா என்ன பண்ணிட்டாங்களா, அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு போவே இல்லையா த்ரிஷா. ஐயோ. சோ அவங்களோட படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு போக மாட்டாங்களா அவ்வளோக்கா ஆடியோ ரிலீஸ்க்கெல்லாம். இந்த படத்துக்கும் போல அப்படின்னோடனே அந்த படத்தோட குழுவினர்லாம் ரொம்ப காண்டாயி என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு கடுமையா வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா த்ரிஷாவை. சோ அதை கேட்ட உடனே த்ரிஷா இல்ல அடுத்த படத்துல இருந்து நான் கண்டிப்பா வந்து என்னோட ஆடியோ ரிலீஸ் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போணும் தானே, போகாம இருக்கிறது தப்பு தானே, அவங்களோட படம் போணும் இல்லையா? போணும்ல. சோ அதே மாதிரி தமிழ்லயும் எந்த படத்துக்குமே போறது இல்லையா. அவங்க படம் இப்ப கூட நடிச்சாங்க இல்லையா ஜெயம் ரவி கூட, பூலோகம், அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு போலியா. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அமரகாவியம் படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல வந்து நிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆவாங்களே. டென்ஷன் ஆகி என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களோட ஆடியோ ரிலீஸ்க்குலாம் நீங்க வர மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டோன்னே சொல்லிருக்காங்களா, இல்ல இனிமே எந்த படமா இருந்தாலும் என்னோட ஆடியோ ரிலீஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பேன். வேற வழி இல்ல, இனிமேல் அப்படி சொன்னாதான் அவங்க மேல இருக்க கோவம் வந்து குறையும். சொன்னதுக்கு அப்புறமும் இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா தலை கூட, கௌதம் வாசுதேவ் மேனன் மூவி இல்லையா, தலைக்கு டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்கும்போது இப்ப அந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்களோட படக்குழுவினர் எல்லாம் சொல்றாங்களாம், இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்காவது வாங்க அப்படின்னு சொல்லி படக்குழுவினர்லாம் அழைப்பு விடுத்திருக்காங்களா. ஆனா இன்னும் அதுக்கு த்ரிஷா ஆன்சர் பண்ணவே இல்லையா.
சரி விடுப்பா, மௌனம் வந்து சம்மதத்துக்கு அறிகுறியா? நம்ம தலை படம் வேற வராம இருப்பாங்களா? பாக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து சமந்தா பத்தி. சமந்தா பத்தி நிறைய நம்ம வாரம் பேசிட்டு தான் இருக்கோம். பட் வர அவங்களுக்குன்னு ஒரு காசிப் வருது பாரு சமந்தாக்கு. ஆமா, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்ப அவங்களே வந்து ஒரு ஓபன் டாக் கொடுத்திருக்காங்க. வாவ் சூப்பர். என்ன சொல்லிருக்காங்க? எதை பத்தி அப்படின்னா, நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்ப நிறைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கான். அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 years ஆகும், அது வரைக்கும் நான் வந்து படத்துல நடிப்பேன். அப்படியே நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதா இருந்தாலும் மார்க்கெட்ல, அதாவது நல்ல உச்சத்துல என் மார்க்கெட் இருக்கும்போது தான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் சினிமாவை. ஐயோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அப்போ இப்பவும் அவங்க உச்சத்துலதான் இருக்காங்க. பட் எப்ப வந்தாங்க? இப்பதான் வந்தாங்க இல்லையா? ஒரு 2-3 படங்கள் தான் தமிழ்ல நடிச்சிருப்பாங்க சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு விஜய் கூட. ஆனா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஹீரோயின்ஸ் வந்து இவ்ளோ காலகட்டத்துக்கு டாப்ல இருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் இல்லையா? த்ரிஷாக்கு லக் இருக்காங்க. த்ரிஷா, நயன்தாரா வந்து ரீஎன்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அதான் லக்குப்பா. அவங்க 2 பேர் தான் அப்படி இருக்காங்க. அவங்கள தவிர்த்து நீ வேற யாருன்னா சொல்லு, அந்த அளவுக்கு இல்லல. இருந்தாலும் இவங்க எதிர்பார்க்கப்படலாம், ஏன்னா இவங்க ஃபுல் சென்னை கேர்ள் இல்லையா? எதிர்பார்க்கப்படலாம். அந்த மாதிரி சொல்லிருக்காங்களாம். இப்ப வந்து அவங்களுக்கு நடிக்கிறது மட்டும்தான் என்னோட ஃபுல் டைம் ஹாபியா நான் வச்சிருக்கேன். சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் பணத்துக்காக எல்லாம் நடிக்க வரல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ரசிகர்களோட மனசுல சமந்தா அப்படின்னா இவங்க இப்படிதான் நடிப்பாங்க, சமந்தா பேரை கேட்டாலே ரசிகர்களுக்கு உற்சாகம் வரணும். சோ அந்த மாதிரி அவங்களோட நடிப்பு சூப்பரா இருக்கும்பா, சமந்தா பாரு எப்படி எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட பேரை கேட்டாலே என்னோட ரசிகர்கள் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், அப்படி முகம் வந்து முகமலர்ச்சியா இருக்கணும், அதுக்காக தான் நான் நடிக்க வந்திருக்கேன், பணத்துக்காக எல்லாம் நடிக்க வரல. சப்போஸ் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா நான் லீடிங் ஆக்ட்ரஸா இருக்கும் போதே தமிழ் சினிமா விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி ஃபுல்லா தான், அதுக்கப்புறம் திருப்பி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர மாட்டாங்க. அது என்னன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலிக்குள்ள தான் நான் இருப்பேன், சினிமா பத்தி நான் நினைக்க முடியாது அப்போதைக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க எதை மைண்ட்ல வச்சு சொன்னாங்க அப்படிங்கறதே இன்னும் தெரியல. ஜிகர்தண்டா படம் பத்தியா நீ? ஆமா பாத்தியா? நேரம் படம் பத்தியா? சித்தார்த், லட்சுமி மேனன், அவங்கள பத்தி யோசிக்கிற? வில்லன் சைடுல போக மாட்டியா? அப்படியே ஹீரோ ஹீரோயின் இப்படியே தான் இருக்குது. சிம்ஹா அவரேதான். அவரை பத்தி தான் நான் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஒரு பீட்சா படத்துல தான் ஃபர்ஸ்ட் நடிச்சிருந்தாரு இல்லையா? அப்படியா? ரொம்ப டெரரான கேரக்டர்ல வந்து ஸ்மிதா கதோதரா அப்படின்லாம் நடிச்சிருப்பாரு இல்லையா? அதேதான். சோ அதுக்கு அடுத்து வந்து சூதுகவம்ல நடிச்சிருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து ஜிகர்தண்டா, நேரம் படத்துல வில்லனா பண்ணியிருந்தாரு. ஜிகர்தண்டால வந்து அவர் தான் மெயின் கேரக்டர்னே சொல்லலாம். அவர் பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியே டிராவல் ஆச்சு இல்லையா? சோ அதை தொடர்ந்து இப்போ ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. எந்த படத்துலனா கருணாகரன் இருக்காருல்ல, சூதுகவம்ல அவரே ஆள் வச்சு கடத்திப்பாரு அவரு. அவர் வந்து இப்போ ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவாவா? ஆமா. ஓகே. தெரியாதா? அவர் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த படத்துல வந்து சிம்ஹாவும் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கு அடுத்து இப்போ மரியான் படம் டைரக்டர் இருக்காருல்ல, பரத் பாலா, அவர் வந்து நம்ம சிம்ஹாக்கு ஹீரோ கேரக்டர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காராம்பா. அடுத்த படத்துல சிம்ஹாவை தான் ஒரு ஹீரோவா போடுறதா பேசிட்டு இருக்காரு. ஆமா, அப்புறம் என்ன வில்லன் ரோல்லாம் எவ்வளவு டெரரா பண்றாரு இல்ல? கண்டிப்பா. அவர் ஒரு படத்துல பாக்கும்போது அப்படியே ரொம்பவே சாதுவான கேரக்டர், காமெடி பீஸ் மாதிரி இருப்பாரு சூதுகவம்லாம். அதே போல இந்த நேரம் படத்துல பார்த்தா வட்டி ராஜா கேரக்டர்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமா கண்டிப்பா. அவர்தான் நயன்தாராக்கெல்லாம் கோவிலே கட்டியிருப்பாரு அந்த படத்துல சூதுகவம் இல்லையா? சோ இப்போ வந்து அவர் வந்து கூடிய சீக்கிரமே வந்து நம்ம ஒரு ஹீரோவா பார்க்கலாம். நம்ம ஒரு வில்லனா இருந்தவரை அடுத்தது ஹீரோவா பார்க்கலாம். ஆமா, வில்லனா இருந்தாரு, காமெடி ஆனார், திருப்பி டெரரான வில்லனா மாறினாரு. இப்போ அட் லாஸ்ட் வந்து அவர் ஒரு ஹீரோவா மாற, அவர் ஒரு நல்ல ஹீரோவா டாப் லெவலுக்கு போறதுக்கு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ருதிஹாசன் பத்தி. ஸ்ருதிஹாசன். ஆமா, ஸ்ருதிஹாசன் என்னன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ரொம்ப பிஸியா படத்துல ஹீரோயினாவும் நடிக்கிறாங்க, குத்துப்பாட்டுக்கும் ஆடுறாங்க, சோ அப்படியே எல்லா பாட்டும் பாடிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும். சோ அப்படி இருக்கும்போது இப்ப வந்து கமல்ஹாசன் சார் நடிக்கிறாரு இல்லையா, விஸ்வரூபம் 2. ஆமா, அந்த படத்துல வந்து ஒரு குத்துப்பாட்டு இருக்கான். விஸ்வரூபம் 2ல குத்துப்பாட்டா? ஆமா, விஸ்வரூபம் 2ல ஒரு குத்துப்பாட்டு இருக்கான். அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ருதிஹாசனை கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. சோ அதுக்கு வந்து அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இது பத்தி என்ன, ஏன் வந்துட்டு அப்பா நடிக்கிற படத்துக்கே வந்து நீங்க ஆட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னே இவங்க வந்து ஒரு ஓப்பன் டாக் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஸ்வரூபம் 2 படத்துல குத்து டான்ஸ் ஆட கூப்பிட்டது நியூஸ் வந்துட்டு பொய்,
ஓ அப்படி கூப்பிடவே இல்ல. அப்படி ஒரு சாங் இல்ல. சாங் இருக்கு. அந்த சாங்க்கு இவங்க டான்ஸ் ஆடுறது போய் கூப்பிடவே இல்ல. இருந்தாலும் எனக்கு எங்க அப்பா கூட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. இன் ஃபியூச்சர் ஒரு நல்ல கதை நல்ல கான்செப்ட் இருந்துச்சுன்னா நான் எங்க அப்பா கூட நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சோ என்ன அப்படின்னா என்னடா இது இந்த பொண்ணு அப்பா கூடயே சேர்ந்து நடிக்க மாட்டேங்குதே நிறைய டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓபன் டாக் கொடுத்திருக்காங்க. பாரு அப்பா கூட சேர்ந்து நடிக்கிறது நடிக்காதது அவங்களோட இஷ்டம் இல்லையா? எல்லாரும் போய் பேசுறதுல என்ன இருக்குல்ல. இப்ப நான் யார பத்தி சொல்ல போறேன்னா ஒரு மாபெரும் டைரக்டரோட அசிஸ்டன்ட்ட பத்தி சொல்ல போறேன். அவரும் வந்து தெரியுது மாபெரும் டைரக்டர் சங்கர். மாபெரும் சொன்னோனே நீ கண்டுபிடிச்சிருன்னு எனக்கும் தெரியும். அவரோட அசிஸ்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ வந்து ரீசெண்டா இவரும் வந்து மாபெரும் லிஸ்ட்ல வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் படமே வந்து அதுக்கான ஒரு முத்திரையா கூட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். யார் தெரியலையா? அவருக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் ஆகி இப்போ நவம்பர் மாசம் கல்யாணம் கூட ஆக போகுது. அவரே தான். சோ அட்லி பத்தி தான் சொல்ல போறேன். ஆப்வியஸ்லி அவங்களோட கல்யாண விஷயம் பத்தி தான் சொல்ல போறேன். ஓகே. யாரு கல்யாணம் போணும்னு தெரியுமா உனக்கு? ஆமா பிரியா மோகன். பிரியா அவங்கதான். அவங்க யாரு? சிங்கம் படத்துல கூட அனுஷ்காக்கு தங்கச்சியா நடிச்சிருந்தாங்க. அண்ட் கார்த்திக் தங்கச்சியா கூட நடிச்சிருந்தாங்க. அவங்க கூட இப்ப ரீசெண்டா வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அண்ட் அவங்க 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. லவ் மேரேஜ் தான் அது. சம்மல 8 வருஷம் லவ்வா. சச் a long period இல்லையா? சோ 8 வருஷம் லவ்க்கு அப்புறம் இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அண்ட் நவம்பர் மாசம் வெட்டிங்கும் ஆக போதான். வாவ் நல்ல நியூஸ் இல்ல. ஆமா இப்போ வந்து நஸ்ரியாக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஏல் விஜய் அமலா பாலுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா? சோ அந்த செலிபிரிட்டி வரிசையில இப்போ ரீசெண்டா இந்த செலிபிரிட்டியோட தான் கல்யாணம் நடக்க போகுது. சோ இது வந்து சம பிரம்மாண்டமான ஒரு கல்யாணமா தான் நடக்கும். அவரோட குரு யாரு? பிரம்மாண்டத்துக்கே பேர் போனவரு. இவருமே வந்து ராஜா ராணில சாங் சீக்வன்ஸ்ல எல்லாம் நிறைய பிரம்மாண்டங்களை கொடுத்தாரு இல்லையா? சங்கர் சார் அளவுக்கு இல்ல, இருந்தாலும் அவரோட சிஷ்யப்புள்ள அப்படின்னு காட்டுறதுக்காக சில பிரம்மாண்டங்கள் வச்சாரு. சோ கண்டிப்பா அவரோட கல்யாணத்தையும் வந்து சம பிரம்மாண்டமா தான் பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி நயன்தாரா, ஆர்யா, சந்தானம் கண்டிப்பா எல்லாரும் வரதுக்கு சான்சஸ் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. சோ அவங்களோட மேரேஜ் லைஃப்க்கு வந்து நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். கண்டிப்பா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். யார பத்திலாம் கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்ல போறேன். என்ன அப்படின்னா கத்தி படம் இருக்குல்ல? கத்தி வார வாரம் வந்துகிட்டே இருக்குப்பா. கத்தி படத்தை பத்தி பேசலானா தான் ஆடியன்ஸ் வந்து கத்துவாங்க. கத்தி பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. அதனால தான் நான் வந்து உஷாரா வந்து வார வாரம் கத்தி படத்தை பத்தி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துடுறேன். இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்க? அதேதான் கத்தி படத்தோட ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக போகுது. வாவ் எப்போ? சூப்பரா இந்த மந்த் தான். பாரா இந்த மந்த் வந்து ஈரோஸ் பேனர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வாங்கி ஆடியோ லான்ச் பண்ண போறாங்க கத்தி படத்தோட ஆடியோ லான்ச். அண்ட் கத்தி படத்துல வேற முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, விஜய் சார் சமந்தா வந்து லைவ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அனிருத்தோட மியூசிக், விஜய் சார் பாட்டு. அதேதான். அண்ட் அனிருத் வேற சொல்லியிருந்தாரு பிரம்மாண்டமான டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேற இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் விஜய் சார் வேற ஒரு பாட்டு பாடி வேற இருக்காரு. அதுலயும் பாட்டோட முதல் வரியே செல்ஃபி புல்லன்லாம் சும்மா அப்படியே தள்ளுறாங்க இல்லையா? சூப்பரான பாடல்கள்லாம் இருக்குது. நம்ம விஜய் சார் பாடினாலே அது சூப்பர் ஹிட் தான். வந்து துப்பாக்கி அடுத்தது இந்த படம் வந்து மோஸ்ட் அவைட்டடான மியூசிக்கும் சரி படத்துக்கும் சரி மோஸ்ட் அவைட்டடான ஒரு மூவியா இருக்கு இல்லையா? அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து அட்லாஸ்ட் இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆக போதான். சூப்பர். இப்ப வந்து விஜய் ரசிகர்கள்லாம் அப்படியே செம்ம என்ஜாய்மெண்ட்ல குஷியா இருப்பாங்க. நம்ம ட்ரீட் கேட்டலாமா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆடியன்ஸ் கண்டிப்பா விஜய் ஆடியன்ஸ் அண்ட் நம்மளும் விஜய் ஆடியன்ஸ் தான். சோ நம்மளுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லையா? முடிஞ்சா வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆடியோ விஜய் சார் அண்ட் சமந்தா ரெண்டு பேருமே லைவ் ஆமா ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட போறதா ஒரு டாக் வந்திருக்கு. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாசம் அது ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும். சோ பொறுத்திருந்து பாப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஷெரின் பத்தி. ஷெரின் ஆமா ரொம்ப நாள் கழிச்சு ஷெரின் பத்தியா நான் இன்னைக்கு சொன்னேன்ல புது ஸ்டார்ஸ் பத்திலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஒத்துக்கிறேன். ஷெரின் பத்தி என்னன்னா ஷெரின் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க துள்ளுவதோ இளமை அந்த படத்துல தானே இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. ரொம்ப கியூட்டா இருப்பாங்கல்ல. ஆமா ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க. சோ அதுக்கப்புறம் வந்து விசில் அந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு படங்கள்லாம் அவங்களுக்கு ஓடாததுனால இப்ப கன்னடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்ப திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க ஒரு படத்துல. தமிழ் படத்துலயா? ஆமா நிஜமாவா? ஆமா அவங்க வந்து தமிழ் படத்துல ஒரு காமெடியனுக்கு ஜோடியா நடிக்கிறாங்களாம். காமெடியனுக்கு ஜோடியாவா? யாரு? சந்தானத்துக்கு ஜோடியா.
பாரியா சந்தானம் அப்படியே அடி தூள் தான் ஆமா, நிறைய சந்தியா கூட நடிச்சாரு. இப்ப என்னடானா ஷெரின் கூட நடிக்கிறாரு. சூப்பர். ஓகேவா? எந்த படத்துல அப்படின்னா நண்பேண்டான்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, உதயநிதி சார் அண்ட் நயன்தாரா நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துல வந்து காமெடி ரோல் வந்து சந்தானம் பண்றாரு. சோ அவருக்கு ஜோடியா ஷெரின் நடிக்கிறாங்களா இந்த படத்துல. ஓகேவா? என்ன அப்படின்னா அவரோட அதாவது சந்தானத்தோட ரோல் எப்படின்னா அவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாராம்பா. அந்த ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு அல்ட்ரா மாடர்ன் கேர்லாம், இவங்களை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலைவர் ரொம்ப ஆசைப்படுவாரா. சோ அந்த மாதிரி லவ் பண்றதுக்கு வந்துட்டு உதயநிதி சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாரா. அதெல்லாம் வந்து மொக்கையா முடியும். சோ அந்த மாதிரி தான் இவரோட ரோலா. மொக்கையா முடிஞ்சிருமா? மொக்கையா முடியுமா? அண்ட் இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன டூயட் சாங்லாம் இருக்காம். பாரியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல கேக்குறதுக்கு. ஒரு காமெடியனுக்கு வந்துட்டு டியூட் சாங் அப்படின்னா எப்படி இருக்கும்? சோ இவருக்கு ஏற்கனவே இருந்துச்சு. ஆக்சுவலா சந்தானம் அண்ட் சந்தியா ரெண்டு பேரும் நடிச்ச படத்துல அவங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா காமெடியனுக்கு தனியா வந்து நான் பார்த்தது இல்ல. அதுல சிவாவும் இருப்பாரு இல்லையா? ஆமா. சோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டூயட் சாங் இருக்கு. சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எனக்கு பிடிச்ச சந்தானத்தோட நடிக்கிறது டபுள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்களா. ஒரு ஹீரோக்கு வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சா இப்போ. அவர் நடிப்புல வந்து சூப்பர் டூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஒரு கமர்ஷியல் மூவியா நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஆக்ஷன் மூவி நடிச்சாரு. இப்ப வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் மூவில நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயம் ரவி. எஸ். படம் பேரு சொன்ன உடனே தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே போயிட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு ஹீரோ டைரக்ட் பண்றாரு, பாட்டு எழுதுறாரு, நடிக்கிறாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு. சோ எப்படி வளர்ச்சி போகுது பத்தியா சினிமா இண்டஸ்ட்ரி. என்னால யோசிக்க முடியல யாருன்னு. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தவங்க நம்ம அவங்களுக்கு இந்த டேலண்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பர்சனா இருக்காங்களா. சோ அது நல்ல விஷயமும் கூட. ரொம்பவே என்ன சொல்றது, நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது இல்லையா. அதேதான். சோ அந்த வகையில இப்ப ஜெயம் ரவிக்கு வந்து டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா. சூப்பர். இதுக்கு முன்னாடி வந்து ஆலவந்தான் படம் டைரக்டர் இருக்கார்ல சுரேஷ் கிருஷ்ணா, அவர் கீழே அசிஸ்டண்டா வர்க் பண்ணிருந்தாரு. யார்? ஜெயம் ரவியா? ஆமாப்பா, அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணிருக்காராம். சோ அந்த டச் விட்டு போக கூடாது, அந்த டச் அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இன்னமும் இருக்கிறதுனால ஆக்டிங்ல எல்லாம் ஓரளவுக்கு நான் வந்து ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடிச்சிட்டேன். சோ இப்போ வந்து எனக்கு டைரக்ஷன்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ டைரக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா அவரோட அண்ணன் டைரக்டர், அதனால இவருக்கும் டைரக்ட் பண்ற ஆசை வந்துருச்சோ அப்படின்னு யோசிச்சேன் நானு. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஜெயம் ரவி சாரோட அப்பாவும் வந்து பெரிய எடிட்டர் அண்ட் அவங்க அண்ணா வந்து சூப்பரான ஒரு டைரக்டர். அது பிளட்ல இருக்கு, பை பார்ன் அப்படின்னும் சொல்லலாம். பட் அவர் அசிஸ்டன்டாவும் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அவருக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு ஆஸ் அ டைரக்டரா. இப்போ வந்து அவர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து படத்தையும் வந்து தயாரிப்பாரு, டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே எதிர்பார்த்து நம்பிக்கையோட காத்திருக்கலாம்.